வணக்கம். இந்த காணொளியில் இந்தியாவின் 5 இயர் பிளான்ஸ் பற்றிய முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். இது எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயன்படும். இப்போது தொடங்கலாம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 முதல் 1956 வரை அமல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேளாண்மை வளர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பாகும். இந்த திட்டம் ஹாரட் டோமார் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இலக்கு வளர்ச்சி விகிதம் 2.1% ஆக இருந்தது, ஆனால் 3.6% வளர்ச்சி எட்டப்பட்டது. இதனால் இந்த திட்டம் வெற்றிகரமானதாக கருதப்படுகிறது. இரண்டாம் 5 ஆண்டு திட்டம் 1956 முதல் 1961 வரை செயல்படுத்தப்பட்டது. இதன் முக்கிய கவனம் தொழில்துறை வளர்ச்சியாகும். இந்த திட்டம் மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இது கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது. இலக்கு 4.5% ஆக இருந்தது. நடைமுறையில் 4.27% வளர்ச்சி பெறப்பட்டது. மூன்றாம் 5 ஆண்டு திட்டம் 1961 முதல் 1966 வரை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவதாகும். ஆனால் 1962 சீன போர் மற்றும் 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் மேலும் வறட்சி ஆகிய காரணங்களால் திட்டம் பாதிக்கப்பட்டது. இலக்கு 5.6% இருந்தது, ஆனால் 2.8% மட்டுமே வளர்ச்சி கிடைத்தது. 1966 முதல் 1969 வரை பிளான் ஹாலிடே எனப்படும் காலம் இருந்தது. இந்த காலத்தில் 5 ஆண்டு திட்டங்கள் அமல்படுத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக 3 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. போர், பொருளாதார நெருக்கடி மற்றும் வறட்சி ஆகியவை இந்த இடைவேளைக்கு முக்கிய காரணங்களாகும். 4ஆம் 5 ஆண்டு திட்டம் 1969 முதல் 1974 வரை அமல்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் பிரதமராக இந்திரா காந்தி இருந்தார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையாகும். 1969ஆம் ஆண்டு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. மேலும் பசுமை புரட்சி ஊக்குவிக்கப்பட்டது. இலக்கு வளர்ச்சி விகிதம் 5.7% ஆக இருந்தது, ஆனால் 3.3% மட்டுமே பெறப்பட்டது. சரி நண்பர்களே, இப்போ ஒரு சிறிய குவிஸ் சேலஞ்ச் 5 இயர் பிளான்ஸ்ல உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாம். கொஸ்டின்: ஒரு வேளாண்மை மீது கவனம் செலுத்திய திட்டம் எது? கொஸ்டின் 2: முதல் 5 இயர் பிளான் எந்த மொட அடிப்படையில் அமைந்தது? கொஸ்டின் 3: இண்டஸ்ட்ரியல் பிளான் என்று அழைக்கப்படும் திட்டம் இது. 5 இயர் பிளான் ஏன் தோல்வியடைந்தது? கொஸ்டின் 5: ஃபோர்த் 5 இயர் பிளானின் முக்கிய நோக்கம் என்ன? உங்களுக்கு தெரிந்த பதில்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க. எத்தனை கரெக்ட்னு பார்க்கலாம். முக்கியமான எக்ஸாம் கான்டென்ட்களை தொடர்ந்து பெற மேத்ஸ் குரு தமிழ் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.